அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சான்னு தெரியல. மேபி அதை Yeah, மோஸ்ட் maybe. பண்ணிக்கலாம். Yeah. யா Yeah. Yeah. ஓகே. ஸோ இப்போ வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிட்டது வந்து அதுவா. நெக்ஸ்ட் என்னன்னா பட்டன்ஸ்னு ஒரு விஷயம் இது இருக்கும். ஸோ நம்ம நான் டேரெக்டாக எழுதுறேன். இதில் சர்ச் பண்ணி எழுதுறதுக்கு நான் டேரெக்டாக எழுதுறேன். ஸோ இப்போ நார்மலாக பட்டன் ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இது போகிறது கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஆஸ் நார்மலான அதோட சிஎஸ்எஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டைலிங்கும் இல்லாமல் இருக்கும். இந்த கலர்ஸ் அப்பப்போ ப்ளே ஆகுது. டார்க் கலர். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப்பில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பிடிஎன் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம பார்டர்னு போட்டதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட் பார்டர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சோ இதுவுமே பிடிஎன் அப்படின்னு போட்டோடனே டிஃபால்ட்டான ஒரு பட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து அது கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணோம்னா பிடிஎன் ஐஃபன் ப்ரைமரி. ஸோ அந்த நம்ம தெரியும்ல நம்ம கலர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் அந்த நேம்ஸ். Yeah. Yeah. ஸோ அந்த நேம்ஸ் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் வரும். ஆக்சுவலி இந்த ப்ரௌசரில் ப்ராப்ளமாக எனக்கு நான் வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். நேற்றுமே இதே இஷ்யூ தான் வச்சு. டார்க் மோட் ஆஃப் பண்ணிருங்க. புரியல என்னது டார்க் மோடா? டார்க் மோட் ஆஃப் பண்ணிடலாம்ல. அது வந்து ஆக்சுவலி இதை ஆஃப் பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சரி ஓகே. ஸோ இங்கே போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ இதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ என்னன்னா பிடிஎன்னு போடும்போது ஒரு நார்மலான ஒரு பட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கும். ஸோ வேணா நான் இப்போ அதை எடுத்துட்டு ஓகே. ஸோ இப்படி போடும்போது நார்மலான ஒரு பட்டன் செக்ஷன் வந்துருக்கும். பட் ஆனால் இங்கே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்கேஸ் இப்போ நம்ம ஹோவர் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து நம்ம கலர்ஸ் நம்ம கண்டிப்பாக அது யூஸ் பண்ணல. ஸோ இங்கே ஹோவர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து பட்டன் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு பார்டர் நம்ம கொடுக்கும்போது அதோட பட்டன் ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படின்னா இதோட பேடிங்லாம் டிஃபால்ட்டாக அதை அப்ளை பண்ணி ஒரு பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து நார்மலாக இல்லை அப்படியே விட்டோம் அப்படின்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட பட்டன் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? பட் நம்ம எப்படியுமே மோஸ்ட்டாக அப்படியே விட மாட்டோம். ஸோ ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம அந்த மாதிரி அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து நான் அதனால தான் அந்த பிடிஎன் ப்ரைமரி அந்த அந்த கலர்ஸ்க்கு என்னென்ன வந்து அந்த டெக்ஸ்ட் கலர்லாம் கொடுத்தோம் இல்லையா, அந்த சேம் அதோட கலர்ஸ் எல்லாமே இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வார்னிங்கு, டேஞ்சர், ஸோ அதோட கலர்ஸ் எல்லாமே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இதுலையுமே சில டைம்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பட்டன் கலர்ஸை விட்டு நம்ம வந்து எப்படியுமே டிஃபால்ட்டாக இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம கலர் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இந்த டைட்டிலுக்கு நம்ம ஏதோ ஒரு கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கலர் சம்டைம்ஸ் இந்த பட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட்டனுக்கு யூஸ் பண்ணுற பட்டன் இந்த கலர் இருந்து வேறு, அந்த கலர் வேறு அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு பேஜ்லேயே வந்து எப்படியும் ஒரு 2 டைப் ஆஃப் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் நம்ம தனியாக எழுதும் போது அதுக்குமே அதே கிளாஸஸ் நம்ம இதுக்குமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இதுவுமே நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் சில இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வரும், சில இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி வராது. ஸோ அதனால் நார்மலாக இது பட்டன் யூஸ் பண்ணுவோம். பட்டனுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஓகே தான். அண்ட் வந்து ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக்கானது வந்து ஓகே. ஸோ மெயினானதுன்னா ஒரு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நம்ம ஆகும்னா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய இடத்துல வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அப்புறம் அந்த அலைன் ஐட்டம் சென்டரியா. ஸோ அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ ஸோ டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு போட்டோம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ்னா சென்டருக்கு பதிலாக பெட்வின் நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நேவ் பார்லாம் பெட்வின் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெட்வின் யூஸ் பண்ணுற Yeah. இடத்துல பெட்வின். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை எனக்கு பெட்வினும் வேணாம் மற்றதெல்லாம் வேணும் அப்படின்னா ஈவன்லி, அந்த ஸ்பேஸ் ஈவன்லி, ஸ்பேஸ் அரவுண்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது Yeah. Yeah. எல்லாத்தையுமே நம்ம இந்த சில சேஞ்சஸ் இங்கே இந்த ஜஸ்ட் இந்த நேம் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே அது வந்து அப்ளை ஆகிடும். இல்லை அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போகும்போது இன்னுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அவங்க ஃப்ளெக்ஸை வந்து எப்படி கொடுக்குறது. ஸோ இதுலேயுமே பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஸோ அதனால பிரேக் பாயிண்ட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருந்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸுக்குமே வந்து Okay. பிரேக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இது என்ன மாதிரி கேசஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம சின்ன சின்ன டிசைன் பண்ணும்போது இதோட யூஸ் கேஸ் தெரியுது. இதுக்கு எஸ்எம் கொடுத்துருக்காங்க, இது ஏன் எம்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு அது எஸ்எம் எம்டிலாம் மோஸ்ட்டாக எழுதுனதே கிடையாதுல்ல. நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு ஏதோ ஒரு நம்ம மெயினான ஒரு கிளாஸில் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மீடியா குறி Yeah. எழுதும் போது அதே ஃப்ளெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சில கேசஸ் சொன்னால் அது ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன்.
ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இங்கே பார்க்கும்போது பிளாக் லெவலில் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் எனக்கு மொபைலில் வரும்போது ஃப்ளெக்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கேசஸ்லாம் மாற்றுற மாதிரி வரும். உங்களுக்கே இப்போ ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது இது வந்து மொபைல் இவ்வளோ ஃப்ளெக்ஸாக இருந்தால் நல்லா இருக்குமே, இது டெஸ்க்டாப்பில் பிளாக்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி மாற்றும். ஓகே. ஸோ அந்த டைமில் எப்படி நான் இதை ஃப்ளெக்ஸாக மாற்றுறது, அதுவும் பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டா மேபி அப்போ நம்ம இது மட்டும் தான் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓகே மாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு நம்மளே வந்து மீடியா கோரில் எழுதியிருப்போம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த அந்த கேசஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது வந்து என்னன்னா எனக்கு சம்திங் இதுதான் ஒரு டிவ்னு வச்சுக்கோ, அந்த டிவ் தான். இந்த டிவ்வில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக இப்போ ஃப்ளெக்ஸ்னு ஒன்று கொடுத்துறேன். இது ஃப்ளெக்ஸ் நம்ம எப்பயுமே சொல்லிக்கலாம், நார்மலாக ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்டா அது வந்து மொபைல்ல இருந்து எஸ்எம், எம்டி, எல்ஜி எல்லாத்துக்குமே எப்படியும். யா இப்போ யா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இல்லை எனக்கு டெஸ்க்டாப் வந்து வேற ஒன்று நினைக்கிறேன். டெஸ்க்டாப்னா டி, எல்ஜி இது வந்து பிளாக்காக இருக்கும். யா ஸோ அப்படின்னா என்ன, இது வந்து டெஸ்க்டாப் மட்டும் பிளாக்காக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது வந்து ஃப்ளெக்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம இதில் போயிட்டு பார்த்தோம். ஆக்சுவலி இதில் எதுவுமே கிரியேட் ஆகும் இல்லையா, இல்லை இன்னொரு ஹலோ. ஓகே. 992 கீழே எல்லாமே ஃப்ளெக்ஸா இருக்கும், அதுக்கு மேல எல்லாமே பிளாக்கா இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ் வந்து எங்கேயாச்சும் நம்ம ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஆக்சுவலி டார்க் மோட் இருக்குது, எல்லாத்துலேயும் டார்க். ஸோ தெரியல, இங்கே வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கனால இந்த எல்ஜி பிளாக் வந்து இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இதுக்குள்ளே போய் சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து இன்கேஸ் நான் ரீசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து இப்போ அப்ளை ஆகிருக்கும். பட் ஆனால் இப்போ அவுட்புட் ஐஸ் வந்து இங்கே தெரியாது, நான் ஜஸ்ட் இங்கே சேஞ்ச் ஆகிறது மட்டும் நான் இப்போ காட்டுறேன். அவுட்புட் ஐஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சில கேசஸ்லாம் நம்ம சேஞ்ச் ஆகணும்னா அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் கேட்டால் சில கேசஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் ஆகும்போது நம்ம இது சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி அட்லீஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் அகைன் நம்ம இந்த பேஜில் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே தான். அதர்ஸ் இந்த பேஜ் வரணும்னு கூட அவசியம் இல்லை. நார்மலாக இந்த எல்ஜி, எஸ்எம், எல்டி ஸோ அது மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் ரோ, ரோ ரிவர்ஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆக்சுவலி நார்மலான ஃப்ளெக்ஸ் டேரக்ஷன் ரோ கொடுப்போம்ல, ஃப்ளெக்ஸ் டேரக்ஷன் ரோ, ஃப்ளெக்ஸ் டேரக்ஷன் காலம் அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ அதுதான் இந்த ஃப்ளெக்ஸ் ரோ, ஃப்ளெக்ஸ் காலம் எல்லாமே இந்த சிஎஸ்எஸ்ல கொடுக்கறது. இந்த ரோ ரிவர்ஸ்க்கும் அதே தான். ஸோ அப்போ நம்ம இங்கே ஆக்சுவலி நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் கொடுக்குறது இல்லையா, ஜஸ்ட் டேரெக்டாக ஃப்ளெக்ஸ் ரோ தான் போடுறோம். ஃப்ளெக்ஸ் ரோ அந்த டேரக்ஷன் வேர்டுக்கு பதிலாக இவங்க வந்து ஃப்ளெக்ஸ் ரோன்னு கொடுக்குறாங்க. ஃப்ளெக்ஸ் ரோ. ஸோ டிஃபால்ட்டாக வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாங்க டிஃபால்ட்டாக வந்து ஃப்ளெக்ஸ் ரோவில் தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இங்கே வந்து காலம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஏன்னா பிகாஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஆக்சுவலி நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு எழுதணும். பட் இதுல நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் எழுதும்போது நம்ம அப்படி எழுதணும். பட் இதுல ஃப்ளோ டைரக்ஷன் எழுதல. ஆமா டைரக்ஷன் போடல, வெறும் அந்த மாதிரி தான் அவங்க. ஸோ அதான் இவங்க அந்த மாதிரி கிளாஸ் எழுதிருப்போம். ஸோ நம்ம இன்னுமே அதை ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ ஃப்ளெக்ஸ் இது ரோல இருக்கும். சில விஷயம் வந்து ஓகே இதை நம்ம கன்ஃபார்ம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்குன்றதுக்காக இதை கொஞ்சம் ஐ மீன் ஃபுல் ஃபார்மாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஓகே ஃப்ளெக்ஸ் காலமே புரியுன்றனால அது அவங்களோட கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அது ஒரு இடத்துல ஃப்ளெக்ஸ் ரோ. ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன், it's horizontal direction, flex row is the horizontal direction of the opposite side. அண்ட் இதுலேயுமே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டென்ட்லையுமே அதுதான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எனக்கு நார்மலாக இது நம்ம வச்சுருவோமா ஸ்டார்ட் எண்டு, லைக் ஸ்டார்ட்ன்றது இந்த லெஃப்ட். ஸோ இங்கே எங்கேயாச்சும் நீங்கள் ஸ்டார்ட்னு பார்த்தாலே அது லெஃப்ட்ன்றது அர்த்தம். ஸோ லெஃப்ட்டு எண்டு, ஸோ சென்டர்ன்றது ஆஸ் யூஸ்வல் தெரிஞ்சது, பெட்வின்றது அது சொல்கிறது, அப்புறம் அரௌண்டு, ஈவன்லி இது எல்லாமே நார்மலாக சிஎஸ்எஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இதுலேயுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனுக்குமே நான் அப்ளை ஆகணும். அது வந்து நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சில டைம் வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு முன்னாடி எஸ்எம் போடணுமா இல்லை அதுக்கப்புறம் எஸ்எம் போடணுமா அப்படின்ற ஒரு டவுட் சம்டைம்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக அது மட்டும் சும்மா அந்த வெப்சைட்டில் நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம எக்ஸல் போடணும் போல் ஒரு எஸ்எம் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டாலே போகும். ஸோ அது ஓவராலாக நம்ம ஜஸ்ட் நம்ம என்னென்னலாம் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு லைக் ரிப்பீட்டடாக என்னென்ன யூஸ் பண்ணலாம், லைக் ஒரு ஓவரால்ஸாக நம்ம கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு டிசைன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா நம்ம டக்குன்னு ஞாபகம் வரும் ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் போடணுமே. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே ஓகே நம்ம அங்கே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். ஸோ அதாவது திரும்பி அகைன் இந்த வெப்சைட் வந்து இப்போ நீங்கள் பார்த்து இது போட்டுட்டாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த பொசிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த பொசிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ இந்த பொசிஷன் ஸ்டார்டிங் போட்டால் அது அப்ளை ஆகிடும். அண்ட் வந்து இதில் இருக்க டாப்பு
ஸ்டார்ட் எல்லாமே கொடுத்து அப்ளை ஆகிடும். பட் ஆனால் நம்ம சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடாக கொடுக்க மாட்டோம். இப்போ இவங்க வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒன்று 0 போடணும், இல்லைனா 50 போடணும், இல்லைனா 100 போடணும். பட் ஆனால் நம்மளோட கேஸ் அப்படி இருக்காதுல்ல. நம்ம டாப் வந்து 17 பிக்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும், 18 பிக்சல் யா கொடுக்குற யா மாதிரி இருக்கும். யா இவங்க வந்து 50% அப்படின்றது எனக்கு எல்லா கேசஸ்லையும் இருக்காது. ரேராக வந்து 50% இருக்கும். பட் எல்லா யா யா கேசஸ்லையும் இருக்காதுல்ல. அதனால வந்து மோஸ்ட்டாக நம்ம இது வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எழுத வேணாம். நீங்கள் அப்படின்னு கொஸ்டின் எங்கேயாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா நார்மலாக நீங்கள் டேரெக்டாகவே அந்த சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ பூட் ஸ்ட்ராப் பொசிஷன்ஸ் நம்ம அப்படி அப்ளை பண்ணுறது கிடையாது. ஆமாம், பூட் ஸ்ட்ராப் கொஸ்டின் அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா ஓகே இதோட கேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த கேஸஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே அதனால் வந்து இது நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் போனீங்கன்னா இதுக்கப்புறம் என்னன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் ஓரளவு நீங்கள் அதை யூட்டிலிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் ஓரளவு கொஞ்சம் சும்மா அப்படியே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ஏன்னா எல்லா சீசஸ் வந்து இதில் ஓகே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ சில சீசஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் என்னென்ன சீசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சும்மா கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி தெரியுது. ஸோ இது நான் இப்போ ஒரு ஆள் ஒன்று ஒன்றா சொல்கிறதுமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு விஷயம் பார்க்கணும். ஃபார்ம்ஸ் என்னன்னா, ஓகே, ஃபார்ம்ஸ் தான் வந்து இருக்கலையே நம்ம நிறைய இடத்துல வந்து ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா ஒரு லேஅவுட் மாதிரி போகிறேன். ஸோ வந்து நம்ம நார்மலாக ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு டிவ் போட்டுப்போம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்ம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து யா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபார்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? யா லேபிள் ஃபார்மு ஓகே, லேபிள், இதுக்கு வந்து சும்மா இமெயில் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்புட்டில் வந்து இது வந்து இமெயிலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேபிள், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இது பாஸ்வேர்டு. ஸோ இங்கேருந்து நான் எப்படி நெக்ஸ்ட் லைன் வர்றதுன்னு தெரியும். அது பார்த்தீங்களா, இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இப்போ நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று இப்படி நார்மலாக என்டர் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த கேஸஸ்லாம் ஓகே இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ அதுக்கு பதிலாக என்னன்னா, இப்போ இங்கே ஒரு லைனில் இருக்கும், உடனே எனக்கு நெக்ஸ்ட் லைன் வரணும்னா கண்ட்ரோல் இருக்கு இல்லையா கீபோர்டில், அந்த ஆமா. கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ கண்ட்ரோல் என்டர். கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா எந்த இன்பிட்வீன் லைனுக்கு இன்பிட்வீனில் இருந்தாலுமே அது வந்து அடுத்த லைன். இப்போ இந்த லைனுக்கு இன்பிட்வீனில் இருக்குன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி என்டர் அழுத்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஓகே 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 ஓகே. ஸோ அண்ட் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர்னா மேலே ஒரு லைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் இந்த இடத்துல இருக்கேன், ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு லைன் வரும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோன்னா அதுக்கு மேலே ஒரு லைன் வரும். ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். ஆமாம், கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஷிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து என்டர் அது கொடுத்தோன்னா மேலே ஒரு லைன், டாப் லைன். ஓகே. இது டப்புன்னு கமெண்ட் பண்ணது எப்படி? அது கமெண்ட் வந்து என்னன்னா கண்ட்ரோல் ஸ்லாஷ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்லாஷ். யா சொல்லிருக்கீங்க. அதுவே சஜஸ்ட் பண்ணுச்சேன். ஓகே, ஜஸ்ட் இது வந்து சின்ன சின்ன மெசேஜ் மாதிரி. அப்புறம் இது தெரியுதுல, இது நான் லைனை மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் டவுன் ஏரோ கிளிக் பண்ணேன்னா நான் அந்த லைன் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ. அதை பிடிச்சிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் அந்த லைனை எங்கே வேணால் நான் இழுத்துட்டு போகலாம். ஸோ அதுக்கான ஷார்ட். சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் நம்ம ஷார்ட்கட் அப்புறம் பார்ப்போம். இப்போ நார்மலாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நார்மலாக கிரியேட் ஷார்ட்கட் கேட்டுக்கிறேன் நான். ஓகே அதான் நான் மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணும்போதே இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்குன்னு தனியாக ஒன்று அப்பப்போ நான் சும்மா சொல்லிடுவேன். என்னன்னா நம்ம இப்போ ஆக்சுவலி இப்போ இமெயிலு, அதுக்கு அடுத்த லைன்ல அந்த இமெயிலு, அதுக்கு அடுத்த பாஸ்வேர்டு, அந்த அதுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா செலக்ட் பண்ணுவோம்ல, அது எப்படின்னு தெரியுமா? சாரி, எது சொல்றீங்க? இந்த ஓகே, லேபிள்ல இமெயிலு, ஓகே, இல்லைன்னா லேபிள்ல அந்த இமெயில்ல ஃபர்ஸ்ட் லெட்டரு, அப்புறம் பாஸ்வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், அது ரெண்டையும் ஒண்ணா செலக்ட் பண்றது எப்படி? ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து இப்போ மல்டிபிள் டைம்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டியோ சம்திங் டி யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டியா? ஓகே இட்ஸ் டீபக். ஓகே. என்னோட டவுட் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது
லைக் ஒரு ஒரு 4-5 லைன்ல ஒரே லெட்டர ஒரே வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸ மாத்தணும். ஓகே. சேம் லெட்டர்ஸ் தான். பட் இது நான் எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஓகே. புரியுது. இப்ப இந்த பாஸ்வேர்ட்ன்ற விஷயம் நான் ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்றேன் அப்படின்னா, சரி எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல இருக்க எல்லா இடத்துலயுமே அந்த நேம் சேஞ்ச் ஆகணும். ஒரே ஆ லெட்டர்ஸ் யா யா இருக்கணும். யா 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 அது யா. நான் முன்னாடி பண்ணி அதுவுமே ஒரு ஷார்ட்கட் இருக்காமா. நான் கண்ட்ரோல் டீன்னு நினைச்சேன். ஆனா அது ஒர்க் ஆகல. ஆ, ஓகே. ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் நான். யா யா யா. ஓகே. ஆல்சோ ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகே. ஸோ நார்மலா வந்து இந்த மாதிரி இருக்கு. அதனால வேற ஓகே. ஸோ இமெயில் பாஸ்வேர்ட் சப்மிட். ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு சிஎஸ்எஸ்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறைய சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் எடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த பூட் ஸ்ட்ராப்பில் வந்து சில கிளாஸஸ் வந்து இருக்கு. ஓகே. அது என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னா ஃபார்ம் கண்ட்ரோல்னு ஒரு கிளாஸ். இதுதான் வந்து மெயினான கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து மற்ற கிளாஸஸ்லாம் என்னென்னா ஃபார்ம் குரூப்பு, ஃபார்ம் செலக்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் லேபிள் ஐ திங்க் ஸோ. ஓகே. ஸோ இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நார்மலாக ஃபார்ம் கண்ட்ரோல்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்புட் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா இன்புட்டுக்குமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றத போடும். ஸோ இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்புட்கான ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டைல் வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் இது இப்போ லேபிளுக்கு நம்ம அப்ளை பண்ணல. ஸோ நார்மலாக ஃபார்முக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு தெரியுதா ஒரு ஃபுல் வித்தை வந்து ஆக்குபை பண்ணிட்டு அதுக்கு ஃபார்முக்கான ஒரு டிசைன் வந்து வந்திருக்கும். லைக் பேடிங்கு அண்ட் அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி வந்திருக்கும். லைக் யா யா. கிளிக் பண்ணும் போதுமே அந்த ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ப்ளூ கலரில் வந்து வந்துருக்கும். ஆக்சுவலி இது யா. ஓகே. ஸோ இது டார்க் மோடில் இருக்கனால உங்களுக்கு ஒயிட் மோடில் இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதான் பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இல்லாமல் ஒயிட்டாக இருக்கும். ஸோ வந்து இது கிளிக் பண்ணும்போது பேசிக்கான ஒரு ஸ்டைல் வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுமே இந்த ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் வந்து இப்போ நம்ம லேபிள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதில் வந்து இதுலேயுமே வந்து ஃபார்ம் லேபிள் அப்படின்ற ஒரு ஃபார்ம். அதுக்கு என்னன்னா சும்மா மைல்டான ஒரு சிஎஸ்எஸ் எதுவுமே இருக்கும். மார்ஜின் பாட்டம் 0.5. அந்த ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் லைட்டாக விடும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ்க்கு பதிலாக மார்ஜின் லேபிள் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஃபார்ம் லேபிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த லைக் நம்ம மார்ஜினுமே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கிளாஸ் இருக்குன்றனால இதை நம்ம யூஸ் பண்ணி அதை விட்டுக்கோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து சப்மிட்ன்ற பட்டன் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் சப்மிட்ன்ற பட்டனுக்கு வந்து கிளாஸு பிடிஎன் அப்புறம் வந்து பிரைமரி. ஸோ இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஏன் டார்க்காக இருக்குன்னா நான் டெலிட்டே பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸிங்கிறதெல்லாம் நம்ம விட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே மார்ஜின் டாப் வந்து 4 இருக்கணும் அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் வந்துடும். எனக்கு தெரியுதா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டும் ஆகிக்கும். இப்போ நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்டும் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு வித்தோ இல்லை ஹைட்டோ வந்து இருக்காது. ஸோ இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது போடும்போது நம்ம நார்மலாக தெரிஞ்சிச்சா. ஸோ நம்மளோட ஒரு சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணலாம். என்ன டாஸ்க்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு மிடில் சும்மா சின்னதாக வந்து இந்த இடத்துல இருக்கணும். இந்த இவன் யூஸ்வலாகவே ஃபார்ம் அந்த லாகின் ஃபார்ம்லாம் அந்த மாதிரி தானே இருக்கும். இந்த மிடில் வந்து இருக்கும், இமெயில் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, சப்மிட் கொடுத்துருப்போம். ஸோ கிளிக் பண்ணிப்போம். மற்ற சுற்றி எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுமே வந்து அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஸோ இப்போதைக்கு சும்மா கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த லே அவுட் வந்து கிரியேட் பண்ணுவோம். லைக் இந்த லெஃப்ட் ரைட்டில் வந்து ஸ்பேஸ் விடும்ல. ஸோ அது வந்து கிரியேட் பண்ணுவோம். அது எப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஒன்று வந்து நம்ம கண்டெய்னர் அதுக்கப்புறம் போட்டுட்டு கண்டெய்னர் போட்டோம்னாலுமே லெஃப்ட் ரைட்டில் சும்மா லைட்டாக ஸ்பேஸ் வரும். பட் ஆனால் நம்ம லைட்டாக ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இங்கே மிடில் வந்து இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நிறையா ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக சும்மா கண்டெய்னர் போட்டுக்கலாம், இல்லை போடாம மட்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ரோ நம்ம வந்து பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நான் வந்து இல்லை 12 காலம்ஸ் இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 காலம்ஸ் வச்சுக்கிறேன்.
3 காலம்ல எனக்கு மிடில்ல வந்து எவ்வளோ வேணும்னா ஒரு 5 எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எல்லாமே நீங்க ஆக்குபை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கால் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ அப்போ மிடில்ல வந்து எனக்கு நான் 5 காலம் வந்து ஆக்குபை ஆயிடும். ஸோ இன்னொன்று என்ன சொன்னா, இப்போ இந்த மாதிரி கால் போட்டாலே உடனே வந்து நம்ம ஒரு உள்ள வந்து டிவ் டேக் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்டைலிங் ஆனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்டைலிங் அப்ளை பண்ண போகல, பட் இருந்தாலுமே நம்ம கால் கிரியேட் பண்ண உடனே வந்து இந்த மாதிரி டிவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் வந்து வராது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம இதுக்கே வந்து கிளாஸ் அப்ளை பண்ணிடும். ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்மளோட ஃபார்ம் வந்து போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதி வச்சிருக்க ஃபார்ம் வந்து எடுத்து நான் கட் பண்ணி இதுக்குள்ள நான் போட்டுக்கிறேன். ஸோ இது இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த இன்பிட்வீனில் 5, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரிமைனிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், லைக் ஒரு 7 இருக்குமா, 7 அது ஈவனாக வந்து டிவைட் பண்ணிக்கும். 12ல் வந்து 5 போயிடுச்சு அப்படின்னா 7ல் ஈவனாக என்ன இருக்குமோ அது வந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து ஸ்பேஸ் டிவைட் ஆகிருக்கும். ஸோ டிவைட் ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து லெஃப்ட்லையும் ரைட்லேயும் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ இன்னுமே நமக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து இந்த கால் ஃபைலில் நான் இப்போ பார்டர் போட போகிறல, இங்கே வந்து நான் பார்டர் அப்படின்னு போடுறேன். பார்டர் டார்க். ஸோ இது போடும்போது இனிமேல் நமக்கு தெரியும் நம்மளோட கண்டென்ட் எங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு நான் ரொம்ப இது ஏன் பார்டரை ஒட்டி இருக்குல்ல, ஸோ ஒட்டி இருக்க தேவையில்ல. அதனால பார்டரில் இது உள்ளே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்பேஸ் கொடுக்குறேன். P4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டாப்பு பாட்டம் எல்லா இடத்துலையுமே இந்த P4 அப்ளை இருக்கும். டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு ஒரு டாபிக் மாதிரி நம்ம கொடுக்கலாம்ல, H3 லாகின் கொடுத்துட்டோம்னா டாப்பில் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல இருக்குது. இதை நான் வந்து இப்போ சென்டர் லைன் பண்ணுறதுக்கு இதிலே போயிட்டு கிளாஸில் டெக்ஸ்ட்டு சென்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறேன், இப்போ இங்கே வந்து லெஃப்ட் ரைட் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து பேடிங் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல லாகின் ஆட் பண்ணி அதை டெக்ஸ்ட் லைன் சென்டர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எதுக்குமே நான் வந்து சிஎஸ்எஸ் யூஸே பண்ணல. எல்லாமே வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் வை நம்ம பூட்ஸ்ட்ராப் போனோம் அப்படின்னா டக்குன்னு அந்த டிசைன் போட்டுருவோம். இப்போ அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணால் இதுக்கு வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து ரொம்ப இந்த மேலே இடிச்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ லைட்டாக நம்ம மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விடலாம். எங்கன்னா இங்கே தானே இந்த பார்டர்லாம் எழுதிருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து நம்ம பேடிங் வந்து இதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. இதுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கு மேலே வரும். ஒன்று வந்து நான் இங்கே அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த காலில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி இல்லைனா ஸோ அப்படி இல்லைனா டேரெக்டாக இந்த ரோலையோ இல்லை இந்த கண்டெய்னர்லையோ அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோவில் போயிட்டு கூட இப்போ நான் மார்ஜின் டாப் வந்து 5 அப்ளை பண்ணாலுமே அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கும். லைக் இப்போ நான் லோட் ஆகுது, ஓகே ஸ்பேஸ் வந்துருக்கும். ஆர்எல்ஸ் இப்போ நான் இதுலேயுமே வந்து மார்ஜின் டாப்பு 5 அப்ளை பண்ணலாம். இங்கேயுமே சரி, இங்கே வர ஸ்பேஸ்க்கும் இங்கே வர ஸ்பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் சரிதா. இங்கே வந்து மார்ஜின் டாப் 5 கொடுக்கறதுக்கும் இங்கே மார்ஜின் டாப் வந்து 5 கொடுக்குறது என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா. இந்த ஒரு காலமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ணால் தெரியும். ஸோ இந்த காலமில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ், லைக் இந்த லெஃப்ட் ரைட்லாம் வந்து ஸ்பேஸ் இருந்திருக்காது. ஓகே ஏதோ தெரியுதா, இந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்பேஸ்ன்றது இருக்கும். பட் ஆனால் ரோல் அப்ளை பண்ணோன்னா ஹோலாக இருக்கும். ஹோலாக எல்லா இடத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு வேளை இங்கே ஒரு கால்குள்ளே ஏதோ ஒரு நம்ம ஒரு கண்டென்ட் இப்போ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் வியூவில் சம்டைம்ஸ் இப்போ நான் இந்த விஷயத்த மேலே வச்சுட்டு இதை கீழே வைக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இதுக்கும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஒரு கண்டென்ட் வந்து மேலே இருந்து அதுக்கு அடுத்து இந்த கண்டென்ட் வந்து இப்போ கீழே வருது அப்படின்னா மொபைல் வியூவில் கீழே வரும்போது என்னடா இந்த இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த மார்ஜின் டாப் அது வந்து அந்த ஸ்பேஸ் விட்ட மாதிரி தெரியும். ஸோ அதனால இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம ரோலே வந்து மார்ஜின் டாப் 5 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அது தெரியாது. இந்த லேஅவுட்டில் வந்து எங்கே கொடுத்தாலும் வந்து ப்ராப்ளம் இருக்காது. பட் வேறு ஏதாவது ஒரு லேஅவுட் வரனா இதுவுமே கூட சின்ன ப்ராப்ளம் வந்து பாஸ் ஆகும். ஸோ அதுக்காக இப்போதைக்கு நம்ம மார்ஜின் டாப் 5 இங்கேயே வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தோடனே இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சப்மிட் வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இதை வந்து சென்டர் பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம போயிட்டு டெக்ஸ்ட் சென்டர் அப்படி கொடுத்தா வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னு தெரியுமா? இந்த இடத்துல பட்டனில் நான் போயிட்டு டெக்ஸ்ட் சென்டர்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அதுதானே மீனிங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்தா இந்த பட்டன் வந்து இந்த இடத்துல வந்து சென்டர் ஆகாது. ஏன் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ இந்த லாகின் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன எலமெண்ட்டுன்னு பார்த்தா இது வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்னது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்குமே அதோட ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வந்து இங்கேருந்து இங்கே இருக்கனால அதால் நினச்சா இங்கே ரைட்டில் இருக்கலாம், லெஃப்ட்டில் இருக்கலாம், சென்டரில் இருக்கலாம், இங்கே வேணால் வரலாம். அதுவே இப்போ நான் சப்மிட்டை போயிட்டு நான் இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து அதோட ஸ்பேஸ் வந்து பிளாக் லெவல் இல்லை, அது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். அப்படின்றப்போ அது அதோட ஸ்பேஸே வந்து இந்த ஒரு இடம் மட்டும்தான். அதை நான் எப்படி இங்கே கொண்டு போகிறேன். அதனால் ஈவன் தான் இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தாலுமே அது அப்ளை ஆகிருக்கு. பட் ஆனால் அது டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஆகாது.
ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்குள்ளே இதை நம்ம wrap பண்ணணும். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். பிளாக் லெவல் எலமெண்ட்குள்ளே wrap பண்ணிட்டு, ஸோ இப்போ வந்து இப்போ நான் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பிளாக் லெவல் அப்ளை ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்மிட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு. ஃபுல் ஸ்பேஸ் இருக்கலாம். ஸோ இது நினச்சா இப்போ எங்கே வேணால் போகலாம். ஸோ அது எப்படி போகலாம்னா, இந்த டிவ் நினச்சா தான் அது போகும். இப்போ ஸோ இந்த டிவ்வில் போயிட்டு டெக்ஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்கும்போது இதுக்குள்ளே சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அது சென்டர் ஆகும் இல்லையா? இதுக்குள்ளே சப்மிட் இருக்கனால இந்த சப்மிட் வந்து இப்போ சென்டர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நம்ம அந்த பிளாக் லெவலில் சென்டர் பண்ணுறது. அண்ட் வந்து இப்போ நம்ம இதுக்கு ஒரு வேளை பார்டர் ரேடியஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பார்டரில் கொடுத்துருக்கோம்ல, இந்த பார்டர்லேயே அந்த பக்கத்தில் ரவுண்டட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ரவுண்டட் அதுலேயுமே வந்து ஐஃபன் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. நம்ம ஒரு 3 சும்மா கொடுத்தோம் அப்படின்னா சும்மா மைல்டாக லைட்டாக அப்ளை ஆகிருக்கும். ஆர்எல்ஸ் இப்போ நம்ம நல்லாவே எனக்கு வரணும் அப்படின்னா 5 அப்படின்னு கொடுக்கலாம். 5 கொடுத்தோன்னா நல்லாவே வந்து இங்கே ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து அப்ளை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். இங்கே ஃபாண்ட் வெயிட்டு சேஞ்ச் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் FW போல்டுன்னு இருக்கும். ஆல்ரெடி அது போல்டாக இருக்கும், பட் இன்னுமே இன்னும் கொஞ்சம் போல்டாக மாற்றும். ஸோ இப்போ இது வந்து டெஸ்க்டாப்க்கு வந்து ஓகே, நம்ம நினச்ச மாதிரி இருந்த சிஸ்டம். ஓகே, மொபைல் இருக்கா? மொபைல் வியூவில் எப்பயும் போல் அந்த மோட்டோ G4. ஸோ அது வச்சோன்னே பார்த்தா இந்த மாதிரி வந்து இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி இருக்கல. எப்பயுமே நம்ம மொபைலில் நம்ம லாகின் ஸ்க்ரீன் பார்க்குறோன்னா எப்படி இந்த ஒரு கண்டென்ட்லாம் வந்து இந்த எண்டுக்கு போயிருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த ஃபுல் பேஜ்லேயுமே தானே இது கவர் ஆகிருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தா இப்படி இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து இங்கே டேரெக்டாக வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா, இதுக்கு வந்து கால் 4 தான் நம்ம மொட்டையாக வந்து கால் 5 சாரி கால் 5ன்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து இது வர வைக்கலாம்? சொல்லுங்கள். கால் 12. ஓகே, கால் 12 அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் வேறு சேஞ்சஸ் அவ்வளோதானா? வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுமா? யா சரி, கால் 12 போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். கால் 12 போடும்போது இங்கே ஓகே கரெக்டாக வந்துச்சு. இப்போ நான் டெஸ்க்டாப் போகிறேன். டெஸ்க்டாப்புக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. யா அப்போ எல்ஜி கால் 5. அப்போ காலில் எல்ஜி போயிட்டு 5 கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா எல்ஜிக்கு வந்து இப்போ 5 வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டெஸ்க்டாப் போகும்போது 12 வந்துடும். அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் மீடியம்லாம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம டெஸ்க்டாப் அண்ட் இது மட்டும் இருக்கும். மீடியமில் மேபி 6, 7 அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம நினச்சது வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல வந்து இங்கே ஈவன் தோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து இது ஒரு 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈவன் தோ இப்போ இங்கே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டேரெக்டாகவே இன்டென்ஷனலாக இது 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் இதுக்குமே நான் இன்டென்ஷனலாக வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஈவனாக டிவைட் ஆகிடுச்சா? 6, 9, 12 டிவைட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது அதுக்கான சேஞ்சஸ் எதுவுமே இங்கே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதுக்குள்ளே ஹலோ போடும்போது இந்த இடத்துல ஹலோ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து அதுக்குள்ளே கண்டென்ட் போடுறோமோ அப்போ தான் வந்து அதோட சேஞ்சஸ் வந்து தெரியும். அப்படின்ற போது ஜஸ்ட் சும்மா அங்கே ஒரு டேக் தான் இருக்குது அப்படின்றனால அது வந்து லே அவுட் வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, கால் 3ன்னு ஒன்று எழுதியிருக்கோம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அது காட்டவே இல்லை. பார்த்தீங்களா? நம்ம இப்போதைக்கு கால் 6 யூஸ் பண்ணி அது கால் 12 மாற்றிருக்கோம், அது காட்டுது. அதுக்கப்புறம் இன்னொரு கால் 3, மேலே இருக்க கால் 3யும் கீழே இருக்க கால் 3யும் நம்ம ஜஸ்ட் போட்டு தான் வச்சிருக்கோமே தவிர இந்த இடத்துல வந்து அது காட்டல. ஏன் காட்டலன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே போடல. இன்கேஸ் அந்த கண்டென்ட் போட்டால் தான் அது காட்டும். அதுக்கப்புறம் தான் இதையுமே நம்ம கால் 12 அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம கண்டென்ட்டே போட மாட்டோம். எப்படியும் நம்ம கன்ஃபார்ம் தெரியல. சில கேசஸ்லாம் நம்ம இதுக்குள்ளே கண்டென்ட்டே போட மாட்டோம்னா அதை நம்ம போயிட்டு இதுவும் எனக்கு கால் 12 மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொன்னாலே மற்றதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் இல்லாதனால அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. அதனால அது போயிடும். ஆர்எல்ஸ் இல்லை, எனக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டாக நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப் வரும்போது இது இருக்கவே கூடாது, வெறும் கால் 0 அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து எதுவுமே இருக்கவே கூடாது, எனக்கு இது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னாலுமே இதுவும் மென்ஷன் பண்ணலாம். பட் ஆனால் இதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹலோ அப்படி போடுறேன். இதுக்கான கால் 0 வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகும். கால் 0, கால் 1, கால் 12. ஓகே, ஓகே நம்ம 2 இது அப்ளை பண்ணிக்கோமா? ஓகே,
சரி இப்போ கால் ஜீரோன்ற ஒரு கிளாஸே கிடையாது. ஓகே, டேரக்டா 1ல இருந்து 12 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இது நீங்கள் இந்த லாகின் சிஸ்டம் வந்து ஒன் செகண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே எப்படி இருக்குது இந்த ஃபார்ம்ஸில் இருக்க மெயினாக அந்த கிளாஸஸ்ஸு இந்த சின்ன சின்ன கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கால் ஃப்ரீ ஆனால் எங்கேயுமே கால் ஃப்ரீ ஆனால். ஓகே. நான் இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த மார்ஜின் பேடிங் பார்டர்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டானா 1 to 5 அப்படிங்கிற வேல்யூஸ் மட்டும் தானே இருக்குது. ஆமாம், 0 இருக்கும், 0 1 2 3 4 5. 5 ஓகே. ஜீரோன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இப்போ லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகின் இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே ஒரு மார்ஜின் பாட்டம் வந்து பிளே ஆயிருக்கும். இப்போ நம்ம இன் சம் கேசஸில் அதையுமே நம்ம எடுக்க இப்போ ஹோவர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம எங்கேயுமே மார்ஜின் கொடுக்கவே இல்லை, பட் ஆனால் மார்ஜின் வந்து லைட்டாக அங்கே அப்ளை இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணலாம்னா எனக்கு மார்ஜினே இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல M-0 அப்படின்னு போட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா மார்ஜினே இருக்காது. டாப்பு பாட்டம் எல்லாம் இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பாட்டமில் தான் அப்ளை ஆகுது. ஸோ அப்போ பாட்டம் மட்டும் கொடுத்தாலுமே அதுவுமே வரும். ஸோ வெறும் M-0 போட்டால் டாப் ரைட்டு பாட்டம் எங்கே மார்ஜின் அப்ளை ஆனாலும் எடுத்துக்கும். அதாவது இப்போ நமக்கு தெரியுதுல்ல, இப்போ லாகின் கீழே தான் இருக்குது அப்படின்னா மார்ஜின் பாட்டம் கூட டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஓகே. என்னோட क्वेश्चन என்னன்னா, லைக் நம்ம இப்போ இது 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 பத்தல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சிஎஸ்எஸ் எழுதி மார்ஜின் மேனுவலா கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் சிஎஸ்எஸ் தான் எழுதணும் அப்படிதானே? ஆமா, இதுக்கு மேல கொடுக்கணும் நார்மல் சிஎஸ்எஸ் தான் கொடுக்கணும். பட் ஆனா இது ஏன் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இவ்வளவு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பேடிங் வந்து 4ன்னு கொடுத்துருக்கேனா, இப்போ 5 கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு பேடிங் வந்து இப்போ அப்ளை ஆகும். ஸோ இதுக்கு மேல இன்னுமே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். மோஸ்டா இதுவே வந்து கரெக்டான ஒரு சைஸ் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இல்லையா. இதுக்கு மேல கொடுக்கணும் ரொம்ப அப்படியே நிறைய இதுக்கும் இந்த 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 பார்டருக்கும் இதுக்கும் நிறைய இன்னும் இது இந்த ஸ்பேஸே ஓகேவா தான் இருக்கு. இதுக்கு மேல கொடுத்தனா இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து 5 வரைக்குமே போதும். இதுக்கு மேலனா இன்னும் நிறைய ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை இன்கேஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா நீங்க மேனுவலா நீங்க கொடுத்து நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களால பேசிக்கான ஒரு செட்டப் நீங்க ஃப்ரீக்வெண்டா நமக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ் மேனுவலா நம்ம மேனுவலா ஆக்சுவலி மேபி மார்ஜின் ஆஃப் பேடிங் இன் கேஸ் நம்ம மேனுவலா ரைட் பண்றோம் அப்படின்னா அந்த நம்ம எழுதுற அந்த மேனுவலா எழுதுறது இதை ஓவர் ரைட் பண்ணுவான். ஆமா, இப்போ நீங்க வந்து இன் கேஸ் இப்போ 3 நீங்க போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் பேடிங் சும்மா வச்சுக்கிறேன். இப்போ இதை போட்டுட்டு இப்போ நான் வந்து இன் கேஸ் ஏதோ ஒரு பேடிங் நான் அப்ளை பண்றேன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேடிங் நான் போடுறேன். பேடிங் வந்து ஒரு 30px இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இதுவுமே சும்மா கொடுத்துட்டேன். இல்லை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா இதை நம்ம கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை ஆகலை. பிகாஸ் ஏன்னா இந்த P3ன்னு ஒரு விஷயம் இருக்கா, அதுதான் வந்து எப்படி ஆகும். ஏன்னா இப்போ அவங்க கிளாஸஸ்லேயே வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஒன்றம் இம்பார்ட்டன்ட் இருக்கா. ஸோ இம்பார்ட்டன்றது நம்ம நார்மலாக எழுதுறதோட இது வந்து ஓவர் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, நம்மளோட தான் ஓவர் ரைட் ஆகணும்னு. ஸோ அப்போ இன்கேஸ் அது ஓவர் ரைட் ஆகியிருக்கு அப்படின்னா இங்கே ஓவர் ரைட் ஆகிருக்கு. ஏன் ஓவர் ரைட் ஆகிருக்குன்னா இங்கே நான் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, மேபி இந்த சிஎஸ்எஸ் நான் இது கீழே போட்டால் ஓவர் ரைட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓவர் ரைட் ஆகாது. இது ஏன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்போ ஏன் ஓவர் ரைட் ஆகலை? பிகாஸ் ஏன்னா ரெண்டுத்துலையுமே நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருவோம். இதுக்குமே வந்து பூட்ஸ்ட்ராப் என்ன சொல்லலாம், நானுமே இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குது. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்லணும், இல்லை நானுமே இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், 2 பேருமே கொடுக்குறோம். அந்த கேசஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இது சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பூட்ஸ்ட்ராப் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்டா யார் கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த பூட்ஸ்ட்ராப் தான். அதனால வந்து இப்போ அது அப்ளை ஆயிருக்கும். ஆல்ரெடி இப்போ நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ அதான் என்ன பண்ணோம்னா மோஸ்ட்டாக நம்ம எழுதுற சிஎஸ்எஸ்லாம் வந்து இங்கே எழுதும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக மீடியா கொரின்றது அதுக்கப்புறம் எழுதுவோம் நம்ம. ஓகே, அப்ப நம்ம பூட்ஸ்ட்ராப் பண்ணும்போது பூட்ஸ்ட்ராப் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைல லிங்க் பண்ணுவோம். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஃபைல் அதுக்கு முன்னால பண்ண முடியும். ஓகே ஓகே. ஏன்னா அப்படின்னா தான் ஓவர் ரைட் சம் கேஸ்ல ஏதாவது ஓவர் ரைட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணா தான் ஓவர் ரைட் ஆகும். ப்ளஸ் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று இப்போ இம்பார்ட்டன்ட் ஏன் கொடுத்தோன்னா இந்த இடத்துல P3 கொடுத்தனால இம்பார்ட்டன்ட் கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 4 கொடுக்குறேன் 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு 5ஓட இன்க்ரீஸா அதிகமாக கொடுக்கணும் வருதுன்னா இப்போ நான் இதை எடுத்துருவேன். இல்லை கண்டிப்பாக நம்ம இதை நான் வச்சுக்கிட்டே வந்து கண்டிப்பாக வந்து மேனுவல் பேடிங்கிறது கொடுக்க மாட்டேன். எப்படியும் ஃபர்ஸ்ட் நான் இப்போ கொடுத்து பார்ப்பேன்.
ஒர்க் ஆகலையா அப்போ நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா ஓகே. இது ஒர்க் ஆகும். இதுக்கு நான் இம்பார்ட்டன்ட்னு போடணும்னு அவசியமே இருக்காது. இது கண்டிப்பா இது ஒர்க் ஆகும் தான். இது இன்கேஸ் யா, நான் யா, யா. மேல குடுக்குறேன், காரணம் இது கீழ மட்டும் தான் குடுக்குறேன். மேல ஓகே. ஈவன் தோ இப்ப நான் அத கீழ குடுத்தாலுமே அது ஒர்க் ஆகும் தான். ஸோ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. யா, ஓகே. பட் ஆனா ஓவர் ரைட் பண்ணணும்னா இது ஒரு மெத்தட். ஓவர் ரைட் பண்ணணும்னா இத நம்ம மேல போட்டுட்டு நம்ம எழுதுறது கீழ எழுதிட்டு அதுக்கப்புறமும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஓகே. ஒரு விஷயத்த குடுக்கணும். ஓகே, ஓகே, ஓகே. யா. ஸோ நீங்க இந்த லாகின்னுமே நீங்க அகைன் நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லாகின் வந்து இங்க ஸ்பேஸ் விட்டுட்டு அகைன் இத எடுத்துட்டு இத வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்க்கு அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அதையுமே நீங்க மத்தத ஓகே. அப்ளை பண்ணலாம். இப்ப நான் ஒண்ணு தானே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட்ன்ற ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல. செலக்ட் எப்படி குரூப் எங்க யூஸ் பண்றாங்க, லேபிள் போய் சொல்லிட்டேன். லேபிள் கண்ட்ரோல் வந்து மெயினான விஷயம். கண்ட்ரோல் வந்து எங்க யூஸ் பண்ணா இந்த இன்புட் டேக் எல்லாமே எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இன்புட்டோ இல்லை டெக்ஸ்ட் ஏரியான்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டெக்ஸ்ட் ஏரியா. யா. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அந்த இன்புட்ஸ் நம்ம கெட் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ன்றதை போடுறோம். ஃபார்ம் குரூப் பண்ணுற இந்த ரெண்டு விஷயத்த வந்து குரூப் பண்ணுறது, ஒரு இன்புட்ஸே வந்து 2 3 இன்புட்ஸை வந்து ஒரே இன்புட்டாக குரூப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் குரூப். ஒரு சின்டாக்ஸ் தப்பா போட்டுக்கலாம். நான் இந்த ஃபார்ம்ஸ் எங்கேயோ இருக்குமே. இந்த நீங்க இந்த பேஜ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ்ல வந்து என்னென்ன கிளாஸஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதே தெரிஞ்சிடும். ஸோ இந்த இப்போதைக்கு நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் மற்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபார்ம் கண்ட்ரோல் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செலக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் போடலையா? ஓகே. செலக்ட் இன் சென்ஸ் அந்த செலக்ட் நார்மலாக யூஸ் பண்ணல. இப்போ செலக்ட் டேக். ஸோ இதில் நம்ம ஃபார்ம் செலக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலாக ட்ராப் இது டவுன். யூஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஒரு அந்த டிசைனே கொஞ்சம் ஒழுங்காக இருக்காது. இந்த மாதிரி ஒன்று வந்துருக்கும். ஓகே. ஸோ அதனால் ஓகே. ஃபார்ம்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து பண்ணி பாருங்கள். லாகின் பேஜ் எப்படி பண்ணுறது, ரெஜிஸ்டர் பேஜுமே அடிச்சு ம். பாருங்கள். ரெஜிஸ்டர் பேஜ், லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் பேஜ் இன்னுமே நிறையா இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் ஓகே. வச்சு மொபைல் வியூக்கு டெஸ்க்டாப்க்கு எப்படி கொண்டு வருது அப்படின்றது. ஏன்னா கண்டிப்பாக லாகின் ஃபார்ம்ன்றது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்.